வணக்கம், நான் சோஃபியா. இன்றைக்கி 36 சைஸ்க்கு ஒரு ஹால்டர் நெக் ஹை நெக் எப்படி தைக்கலான்னு காட்டுறேன். இதுதான் ப்ளவுஸ் பீஸு, இதுதான் சாரி. ஃபஸ்ட்டு லைனிங்கில் கட் பண்ணிக்கிடுவோம். ஃபஸ்ட்டு 1 மீட்டர் லைனிங் துணி எடுத்துருக்கு, டபுளாக மடிச்சிருக்கு. மூடின பகுதியை நம்மளை 10 போட்டுக்கிறணும். ஓப்பன் சைடு தான் மற்ற பக்கம் இருக்கணும். ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் தான் லென்த்து 14, 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்க்குறேன் தையலுக்கு. ஷோல்டர் மார்க் பண்ணணும், 7 இன்ச்சுக்கு மார்க் பண்ணணும். அதாவது நீங்கள் ஒரிஜினல் ஷோல்டர் வழமையாக நார்மல் ப்ளவுஸ்க்கு எதுக்கு ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதில் 1 இன்ச்சு சேர்த்துக்கணும். நம்ம 6 இன்ச்சு 36 சைஸ்க்கு வைக்கலாம். அப்போ 1 இன்ச்சு சேர்த்து 7க்கு மார்க் பண்ணியாச்சு. அதே 7 கீழேயும் மார்க் பண்ணிக்கிடுவோம். இப்போ உடம்பு மார்க் பண்ணணும். 36 சைஸை 4 பிரித்தா 9 வரும். 9 ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். அதுக்கு பிறகு தையலுக்கு 2 இன்ச்சு சேர்த்துக்கிறணும். அடுத்து கீழே இடுப்பு பகுதி. இடுப்பு உங்களுக்கு இப்போ 9ன்னு சொல்லலை, ஃபார்முலா வைஸ் பிரகாரம் 8 போதும். சப்போஸ் உங்களுக்கு கூட இருந்தால் அதை மார்க் பண்ணிக்கிறங்க. 4 பிரிச்சுட்டு 1/2 இன்ச்சு சேர்த்து மார்க் பண்ணிக்கிறங்க. இதுக்கு பிறகு கீழே ஒரு டாட் பிடிப்போம், அதுக்கு 1 இன்ச்சு விட்டுக்கிறங்க. இப்போ 8 + 1 இன்ச்சு 9க்கு மார்க் பண்ணிக்கிறங்க மேலேருந்து. அதுக்கு பிறகு தையலுக்கு 2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறணும். பண்ணிட்டு இதை கோடு போட்டுக்கலாம். அடுத்தது இந்த இடத்துல நடு மிட் பாயிண்ட் பார்த்துட்டு இதை அப்படியே கர்வ் கொடுத்துடணும். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பேக் டாட் இங்கேருந்து ஒரு 4 இன்ச்சு தள்ளிட்டு இந்த நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிற 1 இன்ச்சை மார்க் பண்ணிக்கிறோங்க. பண்ணிவிட்டு அதே 4 இன்ச் உயரத்துக்கு இந்த டாட் ஒன்று பின்னுக்கு பேக் பகுதியில் போட்டுக்கணும். அவ்வளோதான். இதே மாதிரி 2 பக்கம் போட்டுக்கணும். இப்போ ஃப்ரண்ட் பார்ட் வெட்டுக்கணும். ஃப்ரண்ட் பார்ட்டில் ஒரு 1/2 இன்ச்சு நம்ம ஒக்ஸ் பொடிச்சு தைக்கிறதுக்கு 1/2 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கலாம். விட்டுட்டு இந்த நாங்கள் எடுத்திருக்க அளவே எக்ஸாக்ட் அளவே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கிறோங்க. எக்ஸாக்ட் அளவே ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு கீழே நம்ம பட்டி பீஸ் இதிலே எடுத்துருவோம். ஒரு 1 இன்ச்சு தையலுக்கு விட்டுக்கலாம். எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு தையலுக்கு விட்டாச்சு. 1/2 இன்ச்சும் போதும், அதுவும் நம்ம தையலுக்கு தான். அடுத்தது இந்த அளவு போக எக்ஸ்ட்ரா இங்கே நான் ஒரு 1.5 to 2 இன்ச்சு இந்த முன்னுக்கு ஒரு டாட் பிடிப்போம், அதுக்கு மார்க் பண்ணிக்கிறோங்க. மார்க் பண்ணிட்டு மேலேருந்து அப்படியே கிராஸாக இந்த இடம் போக நம்ம ஒரு 3 இன்ச்சு நெக்குக்கு மார்க் பண்ணிக்கலாம். இந்த நெக்குக்கு மார்க் பண்ண இடத்துல இருந்து மேலேருந்து இந்த அளவை விட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிடுவோம். கோடு போட்டாச்சு. இப்போ நெக்குட இறக்கம் இந்த இடத்துல இருந்து 6.5 வரை நம்ம வச்சுக்கலாம். இது க்ளோஸ் ஆகிறதுனால நம்ம 6.5க்கு வச்சுக்கலாம். 7 வரையும் கூட நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ 6.5க்கு வச்சுருக்கேன். இப்படி பாக்ஸ் ஒன்று போட்டுக்கிறோம். இந்த இடத்துல இருந்து ஒரு 1.5 இன்ச்சும் இந்த இடத்துல இருந்தும் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அப்படியே இதோட கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல கொண்டு இதோட சேர்த்து விட்டுருங்க. இதை இன்னமும் இந்த அகலப்படுத்தணும்னா இந்த இடத்துல நம்ம பெருசாக்கிக்கிறலாம். அப்போ இன்னும் நல்லா குளிஞ்ச மாதிரி வரும். அவ்வளோதான். இப்போ இது காலர் மேலே மார்க் பண்ணியாச்சு. கீழே இப்போ நம்ம பட்டி பீஸ் மார்க் பண்ணணும். இந்த இடத்துல இருந்து ஒரு 3 இன்ச்சும் இங்கேருந்து 2.5 இன்ச்சுக்கும் மார்க் பண்ணிக்கிறங்க. மார்க் பண்ணிவிட்டு இதை அப்படியே அவ்வளோதான். இப்போ இது பட்டி பீஸ் வந்துடும். இது மேல் பட்டுக்கு வந்துடும். இப்போ இந்த இடத்துல இருந்து 3 இன்ச்சு தள்ளிட்டு நம்ம இங்கே விட்டுருக்குறோம் எக்ஸ்ட்ரா அந்த 1.5 இன்ச்சு, அந்த 1.5 இன்ச்சை 3/4 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கிறங்க. ஒரு 3 இன்ச்சு உயரத்துக்கு இது போட்டாச்சு.
அடுத்து இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு தள்ளி ஒரு டாட் 4 டாட் நம்ம போட்டுக்கலாம். இதில் இருந்து ஒரு 1.5 இன்ச்சு கேப், இந்த இடத்துல இருந்து 1.5 இன்ச்சு இருந்தால் போதும். அடுத்து இங்கேருந்து 1.5 இன்ச்சு கேப் விட்டு இதில் ஒரு 1/2 இன்ச்சுக்கு டாட்டு. அதே மாதிரி இதில் மிட் பாயிண்ட் பார்த்துட்டு இதுலேயும் ஒரு டாட் 1/2 இன்ச்சுக்கு. அப்போ இந்த 4 டாட்டும் வந்து செட் ஆகிரும். இப்போ இந்த இடத்துல வந்து இப்படி தான் இருக்கும் நம்ம மார்க் பண்ணது. இன்னும் ஒரு 3/4 இன்ச்சு உள்ளுக்குள்ளே நம்ம குடஞ்சிக்கிறணும். க்ளோஸாக இருக்கையில் இன்னும் கொஞ்சம் நம்ம குடஞ்சிக்கிறலாம். அவ்வளோதான். இப்போ இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடுறேன். அவ்வளோதான். இப்போ இது வந்து இப்படி வரும். இது ரெண்டும் இப்படி காலர் மாதிரி இப்படி வந்துடும் நம்ம இப்படி தைச்ச பிறகு. இப்போ இதில் வந்து நம்ம பட்டி பீஸை வந்து பொறுத்துற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், இப்போ இது கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்லீவ் கட் பண்ணணும். இது ஃப்ரண்ட் பார்ட்டுன்னு மார்க் பண்ணிக்கிறோங்க. அப்போ தான் இந்த ஷேப் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். 4 முடிச்சுட்டு இப்போ இதில் வந்து ஸ்லீவோட உயரம் மார்க் பண்ணணும். இப்போ எனக்கு வந்து 12 இன்ச்சு ஸ்லீவ் தேவை. தையலுக்கு 1 இன்ச் போக 11 இன்ச்சு தேவை. அப்போ மேலேருந்து இப்படி மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு டவுன் பண்ணணும். டவுன் பண்ணிவிட்டு கீழே வந்து அடி அகலம் எவ்வளவோ அது 2ஆக பிரிச்சுக்கணும். எனக்கு 5.5 தேவை. இப்போ அந்த 5.5க்கு மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு நேராக இப்படி ஸ்லாண்டிங்கை நம்ம கோட் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த இருக்குது இதிலேருந்து ஒரு 1 இன்ச்சு 1.5 இன்ச் தள்ளிட்டு இப்படியே வச்சு வளைவு கொடுத்துடணும். இதோட கொண்டாந்து அவ்வளோதான். ஃப்ரண்ட் ஸ்லீவ் வர்ற நேரம் ஒரு 1/2 இன்ச் நடுவில் மேலேருந்து அப்படியே கொண்டாந்து இதோட கர்வ் கொடுத்து இப்படி மார்க் பண்ணிடணும். இதை வந்து அளந்து பார்த்தா இந்த ஸ்லீவ் ஆம் ரவுண்ட் வந்து உடம்பை விட 1 இன்ச் குறைக்கும். 1 இன்ச் குறைச்சிருக்கும். இப்போ 9னா இந்த இடத்துல 8 வரும். அவ்வளோதான். இப்போ இதுக்கு வேணும்னா ஒரு ஜாயிண்ட் ஒன்று கொடுத்துக்கலாம். இதை கட் பண்ணி இந்த ஆண்டத்தை அவ்வளோதான். இது வந்து ஃப்ரண்ட்டு ஸ்லீவு. அதை மார்க் பண்ணிக்கிட்டோம்னா 2 பக்கம் மார்க். இதை வந்து மெயின் ஃபேப்ரிக்கில் போட்டு கட் பண்ணிக்கிறணும். ஃபஸ்ட்டு ஸ்லீவ் போர்ஷனை கட் பண்ணிக்கிறணும். மூடின பகுதியில் வச்சுட்டு இதில் வந்து இந்த தையல் கொட்ட துணி போயிடும். நம்மளுக்கு இவ்வளோ தான் தேவை.